தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல திமுகவோட ஆளுங்கட்சியோட பிரமுகரோ இல்லைன்னா எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தரோட தொடர்போடு ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க. அதாவது அவங்களோட பிளெஸிங்ஸோடு நடக்கிறது தான் இங்கே எல்லாம் நடக்குது. நான் முதல்ல தான் சொல்லிட்டு இருக்கோம், ஒன்று ப்ரூவ் ஆகிட்டு வருது. கிட்னி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அழகாக அவங்க சாமர்த்தியமாக இது திருட்டு இல்லை, இது வந்து ஒரு முறைகேடு அப்படிங்கிறாங்க. அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, திருடுன்னா அவரோட நாலேஜ் இல்லாமல் ஒருத்தர் பேஷண்ட் வராது ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் வேறு விஷயத்துக்கு கொடுக்கும்போது அவரோட நாலேஜ் இல்லாமல் கிட்னியை திருடுனா தான் திருட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு வறுமையை பயன்படுத்தி அவரை ஏமாற்றி அவர் வசியப்படுற மாதிரி பேசி நல்ல விலைக்கு விற்கிறதும் ஒரு திருட்டு தான். அது முறைகேடுன்னு சொல்ல முடியாது. அவர் அமைச்சர் ரொம்ப அழகாக அது முறைகேடுன்னு சொல்கிறாரு. அது முறைகேடுன்றது எங்களுக்கு அதாவது லீகல் டேர்மில் வேணால் அது கரெக்டாக சொல்லலாம், திருட்டு இல்லைன்னு. ஆனால் ஒரு பாவப்பட்டவங்கள ஒரு ஏழைகளை போய் அவங்கள போயிட்டு 5 லட்ச ரூபா அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு எல்லாம் கிட்னி எடுத்ததுக்கு அப்புறம் அதுலேயும் 3 ரூபா தான் கொடுக்குறது. 2 ரூபா கேட்டால் கமிஷன் போயிடுதுன்றது. இதுக்கு யார் உடந்தைன்னா முக்கியம் பிரபலமான ஹாஸ்பிட்டல் இல்லாத உடந்தை.